உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பெரும்பேடு, சின்னம்பேடுன்ற சிறுவாபுரி, ஆண்டார்குப்பம் இந்த மூணுமே கலியுகத்தில்னா தொடங்கப்பட்ட கோவில் 4 யுகங்களாகவே இருக்கு. முருகர் புகழ் பரப்புறவங்க, முருகர் பற்றி வெளியில் கொண்டு வரவங்க நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முருகர் பேரில் இருக்க மாட்டாங்க. பெருமாள் பேரில் இருப்பாங்க, இல்லை சிவன் பேரில் இருப்பாங்க. இப்படி தான் முருக சக்தி இயங்குது. திருமணம் தாண்டி பிரச்சனை இருக்கிறவங்க, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முருகர் கோயிலுக்கு வந்தால் சாலாகும். சாட்சி நீங்கள் அங்கே எத்தனை முருக பக்தர்கள் எடுத்தீங்க? அந்த அம்மா சொன்னாங்களே இந்த கோயிலுக்கு வந்து என் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. பேசிக்காகவே எனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாதுங்கம்மா. ஒரு விஷயத்தை மந்திரம்லாம் யோசிச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த தகுதியும் கிடையாது, அறிவும் கிடையாது. நான் எல்லா முருக பக்தர்களும் சொல்கிறேன், எந்த இடத்துல உங்களை முருக பக்தர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்துல முருகன் உயர்த்தாரு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முருகரை தேடிய இந்த பயணத்துல சிறுவாபுரி, குமரக்கோட்டம், திருப்போரூர் அப்படின்னு நிறைய முருகன் கோவில்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எந்த முருகன் கோவில் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பேடு முருகர் கோவில். இந்த கோவில்ல என்ன சிறப்பு, எதுக்காக நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம்.எஸ்.கே. கோபி சார் ரொம்ப விளக்கமா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரும்பேடு முருகன் கோவிலுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கவங்க வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோவிலுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழல் வந்து சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த கோவில் எதுக்காக வந்தோம், இந்த கோவிலை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு கோபி சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இவ்வளோ மழை, உங்களுக்கு வேற ரொம்ப காய்ச்சலும் கூட, எதனால நீங்க இன்னைக்கு கேன்சல் பண்ணாம வந்தீங்க? 2 விஷயங்கம்மா. முதல் வந்து இந்த பெரும்பேடு வந்ததே ஒரு பெரிய அற்புதம். ஏன்னா நான் வந்து இந்த ஆண்டார்குப்பம் கோவிலை பற்றி பேசணும், தலைவிதியே மாத்திர கோயில் ஒன்று சென்னையில் இருக்குதுன்னு சொல்லி இந்த முருகர் பற்றி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறப்போ ஆண்டார்குப்பமில் வந்து இந்த அற்புதம் இருக்குது. ஆண்டார்குப்பம் முருகரை யார் பார்க்குறாங்க அவங்க தலைவிதி மாறும் அப்படின்றப்போ இன்னொரு சேனலுக்கு வந்து அந்த படப்பிடிப்புக்காக வரப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே தெரியும். இந்த மாதிரி சின்னம்பேடுன்றது தான் சிறுவாபுரியாக மாறிச்சு. சின்னம்பேடு பெரும்பேடுன்னு ஒன்று இருக்குது. அந்த பெரும்பேடு முருகர் இங்கே இருக்காரு, அது வந்து பூமியிலேருந்து கிடைச்ச சிலை அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த கோவிலில் நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ அங்கே ஜானகிராமன் ஒருத்தர் வந்து அரங்காளர் இருந்தார், அவரும் அந்த இதில். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அரசியல் நம்ம பொது வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு கோவில்னால் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை ஆக்ட் வந்து நிறைய அந்த சட்ட விதிகள்லாம் விதிமுறைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. டக்குன்னு எல்லாராலையும் போய் கோயிலை ஷூட் பண்ணுற முடியாது. ஆனால் நான் சொன்னேன் இந்த மாதிரி இதுக்கு அனுமதி வாங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அனுமதி வாங்க முடியாமல் போயிடுச்சு. போய் எடுத்துட்டோம். பேட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அப்போ ஒரு ஜானகிராமன் ஐயா பேசினார், நீங்கள் வந்து அனுமதி வாங்காமல் வந்து தப்புன்னா, ஆமாம் இங்கே தப்பு, மன்னிச்சிருங்க, என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி எனக்கு முருகர் உத்தரவு கொடுத்தா இந்த கோயிலுக்கு வந்தேன், எனக்கே இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது எனக்கு தெரியாது. அப்போ அவர் ஒரு விளக்க கடிதம் கேட்டார். அப்போ சேனல்லேருந்து கொடுத்து பண்ணப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஷூட் எடுத்து 25 நாள் கழிச்சு தான் அந்த போட்டோமே. எதுவுமே அவ்வளோ டிலே ஆனதே கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்டாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த வீடியோ போடணும், இல்லைனா திரும்ப வேற எங்கேயா போய் தனியாக நம்ம ஷூட் பண்ணி போடணும் அப்படின்றப்போ முருகர்கிட்ட, வடபள்ளி முருகர்கிட்ட தான் போய் பிரார்த்தனை பண்ணி கேட்குறேன், முருகா இந்த மாதிரி இது எல்லாமே சால்வ் ஆகணுன்றப்போ கரெக்டாக அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நான் என்றைக்கு காலைல வேணும் அன்றைக்கி சாயங்காலமே இதுக்கு அனுமதி கிடச்சி போட்டுங்க அப்படின்னு சேனலுக்கும் வந்துடுச்சு. அவங்க லெட்டர்லாம் கொடுத்தாங்க. அப்போது இவர் அந்த ஜானகிராமன் ஐயா வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டார். அவரோட வயசுக்கு அவரோட பொறுப்புக்கு அப்படி தான் கோச்சிக்கணும். ஏன்னா அவரை நம்பி தான் இவ்வளோ பெரிய கோவில் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓகே ரைட்டு அப்படிங்க. பெரும்பேடு முருகரை பற்றி கேள்விப்படுறோம், பெரும்பேடு போனோம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு நாள் வந்தேன் இங்கே பெரும்பேடுக்கு. இந்த பெரும்பேடு வர வழியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சென்னைக்கு அருகையில், சென்னையிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இப்படி ஒரு பச்சை பசேல்னு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அவ்வளோ நம்ம வேற எங்கேயும் வெளியூரில் இருக்கோமா, இல்லை கேரளாவில் இருக்கோமா, இல்லை ஊட்டி கொடைக்கானல் பக்கமாக இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த பெரும்பேடு வந்ததுக்கப்புறம் பல அதிசயம் தெரிஞ்சுது. அப்போது நான் அங்கேருந்து சாதாரண ஒரு மொபைலில் எடுத்து இந்த கோயில் பதிவு பண்ணுறேன். மெயின் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த முருகர் வரணும். அப்போ இந்த முருகரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் தேடுறப்போ இது பேட்டியாக வரும் கூட நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி பேசிட்டோமே. இந்த பெரும்பேடுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் சொல்லி அவங்க வந்து இந்த மாதிரி முருக பக்தியில் சந்திப்புலாம் கனவுல கூட நினைக்கல. அந்த எண்ணமும் எனக்கு வரல. அப்படியே எடுத்து முடிச்சாச்சு. அப்படியே காலம் போயிட்டே இருக்குது. காலம் அப்படியே கண்டுக்கும். அடுத்து எந்த கோயில் கேட்குறப்போ
நான் வந்து 2 கோயில் வந்து நினச்சிட்ருக்கேன். ஆனால் ஒரு நாள் தியானத்தில் சேம் அதே தான், அந்த இயர்லி மணி தியானத்தில் பெரும்பேடு முருகர் வந்துச்சு. சரி, அது ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு திரும்ப முருகர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது ஆமன் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சிங்களா. இதில் பெரிய அதிசயம் என்னென்னா, கரெக்டாக சஷ்டிக்கு முன்னாடி நாள் இந்த கோவிலேருந்து எந்த ஜானகிராமன் ஐயா வந்து இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளால் கோவப்பட்டாரோ, ஒரு நம்பர் ஃபோன் வருது. நான் எப்பயுமே இந்த சேவ் பண்ண நம்பர்னா பார்ப்பேன், எடுக்க முடியல. அப்போது ஒரு நம்பர் கால் வருது. நான் வந்து சேவ் பண்ணாத நம்பரு எடுத்தேன்னா அந்த மாதிரி ஜானகிராமன் பேசுகிறேன் பெரும்பேடு முருகர் கோவிலேருந்து அப்படின்றார். எனக்கு பெரிய ஆச்சரியம், என்னங்கன்னு. எந்த ஜானகிராமன்? ஆண்டார் குப்பமில் அரங்கால அவரே தான், அவருக்கு இந்த கண்ட்ரோல் தான். சொல்லுங்கள், இல்லை நம்ம கோயிலை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. இது சத்தியமாக நடந்த உண்மை. நான் சொன்னேன், ஐயா இதில் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு, இல்லை இந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் வந்து பேசி இதை சொல்லணும்னு. ஏன்னா அப்போ முருகர் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காரு பாருங்கள். அப்போ நான் சொல்ல, ஐயா இப்போ நான் சஷ்டி வரதா இருக்கேன், அதுக்கு நடுவில் வர முடியாது, சஷ்டி முடிஞ்சு நான் வந்துடுறேன், என்றைக்கா ஒரு நாள் சொல்கிறேன், அப்போ எடுத்துருவோன்ட்டு நான் அதுக்கப்புறம் கேரளாவுக்கு போகிறேன். அவர் எனக்கு அடிச்சுட்டே இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டியாக எனக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரீங்க, கேரளாவில் இருக்கும்போது பல தடவை உங்கள் நம்பர் டேரெக்டாக நான் கொடுத்துட்டேன், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்கன்னு அவரோட நம்பர் உங்களுக்கு கொடுத்து பேச சொல்லி, ஏன்னா சேனல் சார்பாக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கேரளாவில் இருக்கும்போது அடித்து எப்போ வரீங்க எப்போ, என்ன முருகா திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒருத்தர் சொன்ன மனிதர் அப்படியே மாறி நம்மளுக்கு கேட்குற. இது எனக்கு மட்டும் கிடையாது, நான் எல்லா முருக பக்தர்னு சொல்கிறேன். எந்த இடத்துல உங்களை முருக பக்தர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்துல முருகன் உயர்த்துவார் எல்லாரையுமே. இது சத்தியமான நிதர்சனமான உண்மை. அனுபவிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. எங்கே நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீங்களோ அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் உயர்த்துவார். ஏன்னா எனக்கு சஷ்டியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் எனக்கு இல்லாமல் இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. ஒருத்தர் கோவிலில் சண்டை போட்டுறாரு, அந்த கோயில் ஸ்டாஃபோட பெரிய சண்டை. அவர் பேர் வந்து கார்த்தி. சண்டை போட்டு பெரிய சண்டையாகி அவர் இதோட நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னா, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. நான் சொன்னேன், அப்படின்னு எல்லாம் கார்த்தி, முருகர் உன்னை பார்க்குறாரு, உன்னை சோதிக்கிறார். நீ இவ்வளோ கேவலப்பட்டு அவமானப்பட்டு நீ என்னை பார்க்க வரியா? ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்க்குறது வேற இல்லை. இப்போ அந்த ஆந்திரா முருக பக்தர் கூட ஒரு சிலை கொடுத்தேன், 1 வருஷமாக என்கிட்ட அந்த சிலை இருந்துச்சு. காரணம்னா ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து முருகருக்காக தேடி வராங்க, அந்த முருக பக்தி வருதுன்னா அவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். அவங்க இதே மாதிரி தான் இறைவனும் செயல்படுவார். இவ்வளோ அவமானப்பட்டு நீ வரியான்றப்போ அவர் வெறுத்துக்கிறாரு. அப்புறம் நான் ஒரு 2 நாள் கழிச்சு யாரை திட்டினாங்களோ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேச வச்சு கை கொடுக்க வச்சு இந்த இடத்துலேருந்து வர்றதுன்னா இப்போ அவங்க 2 பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட் ஆகி இப்போ அவருக்கு வந்து சாமி பார்க்க வைக்கிறார். 2 பேரும் ஒன்றா போகிறாங்க, இங்கேருந்து சாமி பார்த்து வர. அப்போ இது எப்படி சாத்தியம்? சொல்ல, ஐயா என்னால் நம்பவே முடியல, என்ன முருகர் இப்படி இருக்காரு, யார் என்னை திட்டுவார், அவர் என்னை கேட்குறாரு வாங்க சாமி பார்க்க வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்கிறாருன்னா இப்படி தான். அப்போ இவர் ஜானகிராமன் கேட்குறாரு, நான் வரேன்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருக்கு. 7வது நாள் சஷ்டி முடிஞ்சு 7வது நாள் வந்து ஆண்டார் குப்பம் கோவிலேருந்து ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அண்ணா இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் ராஜாலங்கார ஆடை வந்து முருகருக்கு சாத்துறாங்க, நீங்கள் வரணும் அப்படின்றாரு. நான் சொன்னேன், அப்படிலாம் வர முடியாது, நான் 7 நாளுமே முருகர் கோயில் தான், வேறு எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு விட்டு சொல்கிறப்ப இன்னொரு இப்போ நான் கார்த்தி, அந்த கார்த்தி அங்கே பக்கத்தில் இருக்கார். அப்போ எனக்கு இது சொன்னோடனே எனக்கு மைண்டில் ஓடிட்டா இருக்குது. சூரசம்காரம் அன்றைக்கி மதியானம் பேசுகிறாரு. சரி ஓகே, நாளைக்கு எந்த டைம்னு சொல்லுங்கன்னா என் மனசுனா வருஷத்துக்கு ஒரு தடவை சாத்துறாங்கன்னா அது என்ன சிறப்பு? கண்டிப்பாக முருக சக்தி அனுமதிக்காமல் நம்மளுக்கு இந்த செய்தி வந்திருக்காது. ஆமாம், அந்த செய்தி வந்திருக்குன்னா அப்போ அதை பற்றி பார்க்கும்போது சரி போகணுன்னு சொல்லி உத்தரவு வருது. கரெக்டாக 7 அந்த நவம்பர் சூரசங்காரம் முடிஞ்சு அடுத்த நாள் திருக்கல்யாணப்போ முருகரை பார்க்கணுன்னு சொல்லி ராஜாலங்காரம் சாத்துறாங்க. நம்ம மட்டும் இது பார்த்தா எல்லா முருக பக்தர்கள் பார்க்கணும்னு சொல்லி ஒரு காணொலி பதிவு பண்ணுறேன். அப்போ நேராக கிளம்பி உள்ளே நுழைஞ்ச உடனே பெரும்பேடு குருக்கள்னு ஒருத்தர் வரார், அந்த கோயிலில் இருந்தவர். எங்கள் கோயிலுக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்குறாரு. இது 2வது உத்தரவு. அப்போ அவர் கேட்டால் கண்டிப்பாக அடுத்தது உங்கள் கோயில் தாங்கன்னு சொல்லி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி கேரளா முடிஞ்சக்கப்புறம் டேட் வைக்கிறேன், தள்ளி போகுது. இதுக்கு நடுவில் வந்து நான் முதல்ல வேறு ஒரு டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். உடம்பு சரியில்லை, காய்ச்சல். பட் அது இருந்தாலும் இந்த திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்து துபாய்க்கு போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்துச்சு. அது போனால் இன்னும் தள்ளி போயிடும். அப்போ என்றைக்கு ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் செவ்வாய்க்கிழமை தான் ஃபிக்ஸ் ஆகுது. நீங்களும் செவ்வாய்க்கிழமை தான் சொல்கிறீங்க. அது ஒரு பெரிய மிராக்கலாக வந்தோம், பார்த்தோம். அப்போ முருக பக்தர்கள் வந்து நான் சொன்ன ஒரு காணொலியில் வந்து இந்த மாதிரி வரப்போகிறான், பெரும்பேடு முருக பக்தர்கள் கோயிலுக்கு வரப்போகிறோம், முருக பக்தர்கள் வாங்கன்னு சொல்லி. இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும், எல்லாமே நீங்கள் தான் கண்கூடாவே பார்த்தீங்க. நாங்கள் நினச்ச கூட பார்க்க முடியல சார். அந்த கோவிலுக்கு தினமும் வரவங்களே சொன்னாங்க, நாங்கள் தினமும் வருவோம், இவ்வளோ கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏதோ ஒரு வகையில் அந்த கோவிலுக்கு தேவையான ஒரு விஷயம், மக்கள் வரணும்னு தானே சார் கோவில் இருக்குது, நம்மளால மக்கள் வராங்கன்னும் போது ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. சார் இதுலேயே இன்னொரு விஷயம் நான் கேட்கணும், காலையிலேயே நான் கேட்கணும்னு நினச்சேன். எப்பவுமே நம்ம வடபழனியிலேருந்து தான் ஆரம்பிப்போம், இன்னைக்கு ஏன் சார் வடபழனியிலேருந்து ஆரம்பிக்கல? ஏன் உங்களுக்கு வடபழனி முருகருக்கும் ஏதாவது சண்டை? இல்லைங்கம்மா, இதே வந்து மற்ற கிழமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வடபழனி முருகிட்ட தான் கிளம்பியிருப்போம். ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து
ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்தது போய் இப்போ பல ஆயிரக்கணக்கான கூட்டம் வராங்க. அதனால எல்லா ரோடுமே பிளாக் பண்ணிடுறாங்க. ஆமா. இப்போ என்னோட இன்ஃப்ளூயன்ஸில் நான் புள்ள போய் முருகரெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்துடுவேன். பட் ஆனால் நீங்கள் வர்றது சிரமமாயிடும், அங்கேருந்து கிளம்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது உடம்பு சரியில்லை, காலைல ப்ரேயர்லேயே முடிச்சுட்டு உத்தரவு கேட்கும்போது நம்ம நேராக போயிட்டு, ஏன்னா இப்போ நான் 3 மணிக்கு கோயிலுக்கு போவேன். இப்போ இது இன்டர்வியூ முடிச்சுட்டு நேராக முருகரை தான் போய் பார்க்க போகிறேன். ஆல்ரெடி நேற்று சாயங்காலமே முருகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டேன், இந்த மாதிரி போகணுன்ட்டு. நேற்று இரவு வரைக்கும் எனக்கு ஜுரம், பயங்கரமான ஜுரம். நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆஹா நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுமோ, போக முடியாத ஒரு சூழ்நிலையோ அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு மாத்திரை போட்டு படுத்தேன். காலைல அந்த சக்தியை முருகர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் மாற்றி நம்ம அண்ணா நகர்லேருந்து இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மாற்றுங்க. மற்றபடி எந்த இதுவும் நாங்கம்மா முருகர் அனுமதிக்காமல், முருக சக்தி அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இது இப்போ நடந்தது கூட ஒரு முருக சக்தி தான், எல்லாத்தையும் நிகழ்த்துறதும் அவர் தான். சார், இந்த பெரும்பேடு கோவிலில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்லையுமே வந்து வள்ளி சமேத பாலசுப்ரமணியர் தெய்வானை அப்படின்னு இருக்கும். இங்கே தெய்வானை சமேதன்னு இருக்கு. எப்பவுமே வள்ளி தானே சார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருப்பாங்க, இங்கே என்ன சார்? இதை வந்து நானும் பெரிய ஆச்சரியமாக பார்த்தேங்க. முதல்ல அந்த முருகரை வந்து பார்க்கும்போதே ஒரு, இப்போ நீங்கள் முருகரை பார்த்தீங்களே பக்கத்துல இருந்து பார்த்து எப்படி இருக்காரு, ஒரு கம்பீரமா இது வரைக்கும் நான் எங்கேயும் ஒரு ரியல் ஒரு மனிதர் நிற்கிற மாதிரி இருக்காரு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே முருகர் ஒவ்வொரு சிலையை பார்த்துருப்போம், ஒவ்வொரு அடியில பார்த்துருப்போம். ஆனா இந்த முருகரா தான் சார் நிறைய பார்த்துருப்போம். ஆனா இந்த முருகர் ஒரு தோற்றமா இருக்காரு. அப்ப நான் முதல் தடவை வந்தப்போ ஒரு ஹிஸ்டரி வந்து இது சொல்லுன்னா இன்னும் நம்ம ரொம்ப புராதன காலத்துக்கு போனோங்கம்மா. என்னன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், எல்லாமே கலியுகத்தில் தொடங்கின கோவில், கலியுகத்துக்கு ஆரம்பிக்கிறப்போ தொடங்கின கோவில், உருவான கோவில், புராதன கோவில் தான். ஆனால் இந்த இடமும் பெரும்பேடு, சின்னம்பேடுன்ற சிறுவாபுரி, ஆண்டார்குப்பம், இந்த 3மே கலியுகத்துலலாம் தொடங்கப்பட்ட கோவில். 4 யுகங்களாகவே இருக்குது, வழியாக இருக்குது. கிருதயுகத்துக்கு முன்னாடி உள்ள யுகமாக இருக்கட்டும், இல்லை கலியுகத்துக்கு முன்னாடி உள்ள யுகமாகட்டும், இந்த கோவில் வழிபடுறது இருக்கு. அப்போ என்னடா தெய்வானை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முருகர் கல்யாணம் பண்ணது யாரா? தெய்வானை. அதுக்கப்புறம் தான் வள்ளி. அந்த 2 வள்ளிகளும் அவங்களோட முருகனை வேணுனாங்க. அப்போது அந்த சூரர்கள் அழிச்சோடனே அவருக்கு பொண்ணு கொடுக்குறாங்க, அப்படி தானே வரும். அப்போ இதை பற்றி இன்னும் நிறைய தேடுறப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நேர்காணலை சொன்னேன் பாருங்க, முருகர் புகழ் பரப்புறவங்க, முருகர் பற்றி வெளியில் கொண்டு வரவங்க நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முருகர் பேரில் இருக்க மாட்டாங்க. ஒன்று பெருமாள் பேரில் இருப்பாங்க, இல்லை சிவன் பேரில் இருப்பாங்க. இப்படி தான் முருக சக்தி இயங்குது. அப்போ இந்த சிலை யாருக்கானில் தெரியப்படுச்சு அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது, அப்படியே ரொம்ப டீப்பாக போகும்போது பார்த்தீங்கன்னா, இது கலியுகத்துக்கு முந்தனை உள்ள சிலை. இப்போ நம்ம நிறைய சாமி படம் பார்த்துருப்போம், அமானுஷ்ய படம் பார்த்துருப்போம், இல்லை தனியாக மாந்திரம் தந்திரம் அந்த படம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இப்போ டக்குன்னு சிலையாக மாறிடுவாங்க பார்த்துக்கலாம். அந்த மாதிரி முருகர் தெய்வானை வள்ளி அப்படியே சிலையாக உருவான கோவில். அந்த உருவத்தில் இருந்து அப்படியே சிலையான உருவான கோவில் இந்த கோவில் தான். ஏன்னா கலியுகத்துக்கு அப்புறம் தான் வள்ளி அவர் அந்த வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் அந்த வருது பார்த்தீங்களா. தெய்வானை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வள்ளி அவங்க முருகர்கிட்ட வராங்க. அப்படி இருக்கும்போது இது தெய்வானைன்றது கலியுகத்துக்கு முன்னாடி இந்த வழிபாடு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் பிரகாரம் தெய்வானை, முருகர், அப்புறம் வள்ளி. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளி வந்து அந்த குரத்தி மகள் தானே சொல்கிறாங்க. வள்ளி வந்து ஒரு குரத்தி குலத்தை சார்ந்த ஒரு பெண். அப்படிங்கும்போது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து அந்த குரத்தி கொண்டையோட இருக்காங்க. இந்தியாவிலே இல்லை உலகத்தில் 2 இடத்துல தான் அந்த குரத்தி கொண்டையோட இருக்காங்க. ஒன்று வள்ளிமலை, அதுக்கப்புறம் இங்கே வேறு எங்கேயுமே அந்த தோற்றம் கிடையாது. ஸோ எப்படி உருவமாக இருந்தாங்களோ அப்படியே சிலையாயிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது சிலை கிடையாது, உண்மையிலேயே நிற்கிற முருகர் வள்ளி தெய்வானை தான் நம்ம வணங்குறோமே. அப்போ இதோட ஹிஸ்ட்ரியை திறக்கும்போது 2 விதமான ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. ஒன்று, இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரம்மனை சிறப்பிடிக்கிறார், சிறப்பிடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து நிற்கிற மாதிரியும் இன்னதான் ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பிரம்மசரை தலையில் கொட்டினதுக்கப்புறம் அந்த பிரம்மனை சிறப்பிடிக்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அது முடிஞ்சு திரும்ப சிவன் பார்வதி வரப்போ இவங்க இடம் மாறி நின்னதாகவும் ஒரு 2 கருத்து சொல்கிறாங்க. இது புராதன காலத்தில் நடந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு போதிய வரலாறு இருக்கும். இதுக்கு முன்னாடி கலியுகத்துக்கு முன்னாடி நடந்தனால அக்யூரேட்டான வரலாறு யாருக்குமே தெரியாது, யாருமே சொல்லவும் முடியாது. சில அதிசய கோயிலாம் இருக்குது. இப்போ நீங்கள் திருச்செந்தூருக்குலாம் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படி அது எங்கேயோ போயிட்டே இருக்குது. நீங்கள் திருச்செந்தூரை நான் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது வேறு சில விஷயங்கள்லாம் வருது. அது பார்க்கும்போது கேட்கும்போது எல்லாமே, அப்பா நீங்கள் முருகர் இப்படி ஒன்று இப்போ செட் பண்ணி வச்சுருக்காரு, முருகர் சக்தி இப்படி கலியுகத்தில் எங்கேதான்ட்டு. அப்போ இப்படியே காலம் போயிட்டு இருக்கும்போது கண்ணன் சொல்லி ஒருத்தர் வந்து அவரோட ஏர் உழுவுறதுக்காக ஒரு வழித்தடம் போடுறாரு. போடுறப்போ தான் இந்த சிலை கிடைக்குது. இந்த சிலை கிடைச்சோடனே அவங்களுக்கு யாருக்குமே ஒன்றே புரியல, இது என்னதுன்னு முருகரா என்னன்னு எதுவுமே தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்தர் கனவுல வந்து சொல்லி, நீங்கள் இந்த முருக பக்தரே வந்து எப்படி செயல்படுறாங்க, முருக பக்தர் சேன கனவு தாங்கம்மா. நீங்கள் நம்ம என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், இது வந்து ஒரு சும்மா சொல்கிறாங்க பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கு. ஆனால் உணர்வு கனவுல தான் வருவாருங்கம்மா. எத்தனை முருக பக்தர் நான் கனவுல பார்த்த காட்சி முருகர் கண் கூட காட்டினான்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை முருக பக்தர்கள் என்கிட்ட முருகர் கனவுல காமிச்சு அதே உருவத்தை நான் நேரில் பார்த்தேன், அதே காட்சியை நான் பார்த்தேன்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இது அப்படியே ஆனதுக்கப்புறம்
அவங்க இவர் மகா பெரியவருக்கு அடுத்த சங்கராச்சாரிய சுவாமிகள் தான் வந்து இது முருகர், இந்த முருகர் இந்த முத்துக்குமாரசாமி பேரில் தான் இருக்கணும், அவருக்கு முருகர் உத்தரவு கொடுத்து அந்த பேரை வச்சுருக்காங்க, பெரும்பேடு முத்துக்குமாரசாமி திருக்கோயில். அப்போ இந்த கோயிலுக்கு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்க, திருமணம் தாண்டி பிரச்சனை இருக்கிறவங்க, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முருகர் கோயிலுக்கு வந்தால் சாலாகும். இப்போ நீங்கள் ஒரு சில கோயிலுக்கு வந்து ஜோடியாக தான் கம்பல்சரி போகணும். நீங்கள் நிறைய நம்ம வீட்டில் பெரியவங்க பாருங்கள், ஏன்னா கோயிலுக்கு போனால் கூட பொண்டாட்டியை கூப்பிட்டு போ, பொண்டாட்டி தனியாக போனால் ஒன்றா போங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் வந்து தனித்தனியாக வந்து வழிபடலாம். சப்போஸ் பசங்க வர முடியல கூட அவங்க அப்பா அம்மா வந்து இந்த முருகர்கிட்ட வேண்டி கல்யாணத்துக்காக நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வேணுன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகுது. இதுக்கு சாட்சி நீங்கள் அங்கே எத்தனை முருக பக்தர்கள் எடுத்தீங்க? அந்த அம்மா சொன்னாங்களே இந்த கோயிலுக்கு வந்து என் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்லிட்டு அதுதான். அப்போது நான் தியானத்தில் நிறைய விஷயங்கள் முருகட்ட உத்தரவு கேட்கும்போது ஏன் இந்த கோயிலை செலக்ட் பண்ணி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், சிறுவாபுரியாக இருக்கட்டும், குமரக்கோட்டமாக இருக்கட்டும், திருப்பூர் கந்தசாமியாக இருக்கட்டும், நம்ம இப்போ வந்து பெரும்படம் எல்லாமே ஒன்று கும்பாபிஷேகத்துக்கு முன் போகிறோம், இல்லை கும்பாபிஷேகத்துக்கு பின் போகிறோம். திருவிடைக்கழி நம்ம அதே தான். திருவிடைக்கழி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு காரணமே பெருமாள் பேர் கொண்டவர் தான். ஸோ இங்கே முருகனுக்கு ஒன்றுனா மாமா வராரு, மாமாவுக்கு ஒன்றா முருகர் வராரு, இவங்க 2 பேருக்கு ஒன்றா சிவன் வராரு. இது இந்த 4 யுகத்துலேயும் இந்த சக்தி தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் வந்தாருன்னு பார்த்தா, இங்கே இந்த கோயில் திருப்பணி ஆரம்பிக்க போகிறாங்க, கும்பாபிஷேக திருப்பணி. இதுக்காக தான் நம்மளை முருகர் ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காரு. இது இந்த முருக பக்தர் இந்த விஷயம் போகணும். நான் இந்த சேனல் மூலிமா என்ன சொல்கிறேன், என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, முருகனால் வாழ்க்கை பெற்றவன் இருப்பாங்கல்ல, நான் முருகனால் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு உதவி பண்ணுறேன்னு வச்சுங்க. முருகனால் வாழ்க்கை கிடச்சி நான் அடிமட்டத்திலேருந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படி இந்த காணொலி பார்க்குற முருக பக்தர்கள் இந்த புராதன காலத்துக்கு தொடர்புடைய கலியுகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய அதிசய கோவிலுக்கு திருப்பணி கும்பாபிஷேகத்துக்கு உதவுங்க. அது எப்படி உதவுறீங்கன்னா, யார் மூலியமாக கொடுத்து அனுப்புகிறேன், இவர்கிட்ட ஃபோனில் நான் சொல்லி பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த மண்ணை வந்து மெதிங்க. நீங்கள் வந்தீங்கன்னா சத்தியமாக உணர்வீங்க இந்த மண் எவ்வளோ பெரிய அற்புதமான மண், எவ்வளோ பெரிய புனிதம். நீங்கள் நேராக வந்து உங்கள் கையால் காசாக யாருக்குமே கொடுக்காதீங்க. என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. சிமெண்ட் வேணா சிமெண்ட் வாங்கி கொடுங்க, வசதி இருக்குது, என்னால் ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுக்க முடியும், அது இருந்தால் கூட வாங்கி கொடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ செய்யக்கூடிய அடுத்த 50 வருஷம் இந்த கோவிலில் இருக்க போகுது. இப்போ நம்ம எடுக்கிறோம், இந்த தூணில் எத்தனை வருஷம், இந்த தூணுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு யாருக்கும் தெரியும். இந்த தூணும் இந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் உங்கள் குளமாக தளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது சத்தியமான உண்மை. அதே மாதிரி நான் வந்து கர்மா ரிசர்ச் ஒன்று கண்டுபிடிச்சேங்கம்மா. இப்போது ஒருத்தங்கிட்ட நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு 100%த்தில் 90% வந்து பணம் இருக்கிறவங்ககிட்ட, வசதி இருக்கிறவங்ககிட்ட மட்டும்தான் அந்த கும்பாபிஷேக பணிக்கு உதவி கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லார்ட்டையுமே உதவி. ஏன்னா இயற்கைக்கு தெரியும் யார்கிட்ட காசு இருக்குது யார்கிட்ட இல்லைன்னு சொல்லி. அந்த மாதிரி யாராவது கும்பாபிஷேகம் பணிக்குன்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம்னா பொருளாக வாங்கி கொடுங்க. மண்ணோ சிமெண்ட்டோ இரும்போ இல்லை சிலையோ, உங்களால் முடிஞ்ச ஒரு சிலைக்கு பிரதிஷ்டை பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஏன்னா இயற்கை பார்த்துட்டு தான் அதை உங்ககிட்ட அனுப்புதே. இவங்க நினைச்சிருக்கேன்னா கோயிலேருந்து யாரும் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்கிட்ட யாரும் போய் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் கஷ்டப்படுறவன் தான் முதல் ஆளாக கொண்டு போய் என் சார்பாக ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க, 51 ரூபா வச்சுங்கன்னு சொல்லி அவங்கள விதி கொடுக்க வைக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பணம் இருந்தாலும் குலம் தடைக்கிறது ஒன்று இருக்குங்கம்மா. 12 தலைமுறையில் அதிகபட்சம் 4 தலைமுறை 5வது தலைமுறை இப்போ கலியுகத்தில் இருக்காங்க. இந்த 10 தலைமுறை 11 தலைமுறை போகிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பணிக்கு உதவுறவங்க, இந்த கும்பாபிஷேகம் விஷயத்துக்கு செய்கிறவங்க, சாமி சிலையை பிரதிஷ்டைக்கு வாங்கி கொடுக்குறவங்க, அந்த மாதிரி இருக்குள்ள இந்த குலம் தாண்டி போகுது. ஏன்னா அதில் மொத்த கருமா உங்களுக்கு அங்கே இறைவன் மாத்துறாரு. அதே சமயத்தில் நம்மளுக்கு முருகர் எல்லாமே பார்த்துட்டு இருக்காருங்கம்மா. நான் உதாரணம், அதுக்கு பெரிய உதாரணம். நீங்கள் அக்கௌண்ட்டில் காசே இல்லைனாலும் முருகா உனக்கு நான் செய்யணும்னு நினச்சினா அது எப்படி வரும்னு தெரியும். ஆனால் முருகருக்கு நான் செஞ்சேன்னா நான் செஞ்சதோட 5 மடங்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இது வந்து நான் அனுபவிச்ச உண்மை. என்ன மாதிரியே ஒரு 100 பேரை கூட்டு வந்து என்னால் நிப்பாட்ட முடியும் முருகனுக்கு. ஏன்னா இங்கே ஏலக்காய் மாலை போட்ட முதல்ல எனக்கு இமயமலையில் ஏலக்காய் மாலை முருகர்கிட்ட வரும்போது தலையில் வந்து விழுந்துச்சு. அதே அந்த மாலை எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ செண்பக மாலை ஒருத்தர் காலங்காலமாக எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். கேட்கணுன்னே இருக்கா சார், மாலை கொடுக்குறாரு. நான் அடுத்த நாள் ராஜ அலங்கார ட்ரெஸ்ஸு சாத்தும்போது ஒரு செண்பக பூ மாலை தான், இது உங்களுக்கு தான் கொடுக்கணும் உத்தரவு வந்துச்சுன்னு கொடுத்தேன். அதே மாதிரி நேற்று ஈவினிங் வடப்பள்ளி கோயிலில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் இந்த கனவை பற்றிலாம் நிறைய சொல்கிறீங்க சார். அந்த கோயில் துறை சார்ந்த ஒருத்தர் அங்கே இருக்கிறவர், நீங்கள் இந்த கனவை பற்றிலாம் சொல்கிறீங்க சார், அது உண்மை தான். ஏன்னா நாங்கள் முருகருக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். இதுக்கு யார் டோனர் பார்க்குறாங்க இல்லை உபயதாரரை பார்க்கலான்றப்போ எங்கேருந்து வராங்க யாரெல்லாம் தெரியாங்க சார். ஒருத்தர் வருவாங்க, நாங்கள் இது கோயிலுக்கு இது விஷயம் செய்யணும், அந்த விஷயம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. முருகர் தனக்கு உண்டான கேட்டு வாங்கிடுவார். அது எந்த பக்தர்கிட்ட வாங்குறார பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து கோயில் கும்பாபிஷேகப்போ ஒரு அம்மா தங்கவேல் எடுத்து வந்து சாத்தினாங்க. அவங்க ஒரு தங்கவேல் 100 தங்கவேல் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது. ஸோ அந்த முருக பக்தர்கிட்ட அதை வாங்குறாரு. கஷ்டப்படுற முருக பக்தர்கிட்ட எனக்கு நீ எதுவுமே செய்யணும், நான் உனக்கு செய்கிறேன், உன் பக்தியை மட்டும் காட்டுன்றாரு. ஸோ அது இறைவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் யாரும் உதவி கேட்டால் செய்யுங்க. யாருமே கஷ்டப்பட்டு செய்யாதீங்க.
முருகர்கிட்ட சொல்லுங்க, என்னை நல்லா வச்சுக்க முருகா, உனக்கு நான் செய்கிறேன்னு சொல்லுங்க, அது நிச்சயமா நடக்கும். ஓகே. அதனால இந்த பெரும்பேடு முத்துக்குமாரசாமி கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச உதவி வழங்குங்க, நேரா போய் வழங்குங்க. இந்த கமெண்ட்ல வந்து எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், ஜிபே அதெல்லாம் தயவு செய்து யாருமே கேட்காதீங்க. நேரடியா கோவிலுக்கு வந்து நேரடியா நீங்க வாங்க, யார்கிட்டையும் தொடர்பு கொள்ளாதீங்க. பெரும்பேடு முத்துக்குமாரசாமின்னு கூகுள் மேப்ல போட்டிங்கனாலே வருது. நேராக வந்து உங்களால் முடிஞ்சதை கோவிலில் இந்த மாதிரி செய்யுங்க, அது மட்டும் ஒரு பெரிய புண்ணியம். இதுக்காக தான் இந்த நேர்காணலில் முருகர் எடுக்க வச்சிருக்கான்றது நான் உணர்ந்தேன்.